தருமே இருவினைகள் நகல் இன்பம் தானே தருமே பற்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை அணிந்தமணி மார்பா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா மகளாம் தேவியை அணிந்தமணி மார்பா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை தோங்க தசகவதானம் தந்த தர்மங்கள் தலை தோங்க தசகவதானம் தந்த தர்மங்கள் தலை தோங்க தசகவதானம் தந்த தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பற்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா அபிஷேக பிரியா சுபா கலங்கர பிரியா விசு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கலக பிரியா நாரதாயிரு பட்டத்தை பெற்றவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதமொழி செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அடிஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமில்லை என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்றி ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலியே 84 லட்சம் ஜீவராசியம் அடையக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை படிமூண்டு வெள்ளை அரியாசனத்தை வச்சிருப்பால் அரசரோடு நம்மை சரியாசன வைத்த தாயே போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றி பச்சா குரமா பராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தின் கதாநாயகன் எனது பாட்டன் பரந்தாமணி வணிது கையில் சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவலாக நீலமணி வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனி மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கணங்கு எம்பெருமான் சிவபெருமானையும் அணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வளம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்து தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் சிரமாகப்பட்டது 1008 தக்கனை சாபத்தை கழகத்திற்கான நல்ல வழிகளை நாடி தேடி ஓடினாலும் கூட யாரை பணிந்தாள் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தாள் அருகனை அணிந்திரு வானை முகந்தரி செறிவினை சென்னிடை சேனை சுவந்தரி பருவிடை வெஞ்சிர பானை புடந்தரி திருவிடை தந்திரம் திருவீசனை என்ற போற்றுதலுக்குரிய ஆதிமுதற் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்தாள் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியலாம் விநாயக பெருமானை ಹೇಳು 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 ரெண்டுமே இன்னொரு அத்திமுகத்தனே 5 கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நான் தொழுதே கதி எனக்கு நீ என்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் வீதியில் காருண்யமே கஜமுகனில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபயங்களே மத யானை முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள் மத யானை முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள் ஆனந்த பவனத்தில் அருளின்றவள் ஆனந்த
மனம் இறைப்பவள் அசைகின்ற துதிக்கையில் வரம் இறைப்பவள் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் அதனாலே அதையும் உண்ணாமல் வைத்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே ராஜாதிராஜன் அவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதிராஜன் அவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவின் கனநாயகா ஆரம்பமே அருளின் கனநாயகா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா கரிமுக குருதேவன் திருவுளம் கனிதாதே கரிவுள்ள குருதேவன் இருவுள்ள கனை காக்க அறியாத சிறியேனை தினம் ஆட வைத்தந்த அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் பாருங்கே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபயங்களே எம்பெருமான் ஆதிமுதற் கடவுள் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தினை தொடர்ந்து விட்டாலும் கூட வந்தவர்களை வரவேற்பதும் வந்தவர்களை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த அடிப்படையில் நல்லதொரு வாய்ப்பினை வாரி விளங்கிய மாபெரும் கிராமமாகிய பிள்ளையார் கோவில்பட்டி சேர்ந்து மாபெரும் கிராமத்தின் வெறியோர்களுக்கும் இந்த நாடகத்தினை இவ்வளவு சிறப்பாக நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும். ஏன்னா மழை வருதுன்னா சரிப்பா நான் தான் வந்தால் மழை பெய்யலைன்னா நடத்துவோம், இல்லைன்னா நாடகத்தை நிப்பாட்டிடும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நான் எப்படியாச்சும் இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இவ்வளவு பெரிய பந்தல் அமைத்து அதுவும் ஒளிபெருக்கில் அவ்வளோ தூரம் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துருங்க ஆமாம் இவ்வளோ செலவு பண்ணி நாடகம் வச்சிருக்கோம்னு இந்த நாடக கலையினை வாழ்விக்கக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்து பெருமதிப்பு மரியாதைக்குரிய அருமை அப்பா தோப்புப்பட்டி சார்ந்த நடத்துனர் அருமை அப்பா பழனிசாமி அப்பா அவருடைய கலைக்குழுவின் சார்பாக இந்த மாபெரும் மேடையிலே நன்றியும் வணக்கத்தையும் மனதார உறுத்தாக்கி கொண்டு அப்படியானது தமிழ் நிலத்திற்கென்றே ஒரு கடவுள் எம்பெருமா முருகப்பெருமான். ஏன் இத்தனை கடவுள் இருக்கும் பொழுது ஏன் சிவபெருமானை சொல்லலாம் தமிழ் கடவுள்னு, இல்லை விநாயகரை சொல்லலாம், ஐயப்பனை சொல்லலாம், மகாவிஷ்ணு சொல்லலாம். ஆனால் இத்தனை கடவுள்கள் இருக்கிற பொழுது எதற்காக எம்பெருமான் முருகப்பெருமானை மட்டும் தமிழ் கடவுளாக வகைப்படுத்த வேண்டும்? ஏன்னா ஒரு மொழிக்காக ஒரு கடவுள் என்ன செய்தார் என்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரை என்பதை கொண்டு அந்த முதற் சங்கத்தில் முதல் நூலாக எதை கொடுப்பது என்ற கேள்வி எழுந்த பொழுது எம்பெருமான் முருகப்பெருமானை இறங்கி வந்து அகத்தியர் எழுதிய அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை அரங்கேற்றம் செய்து வைத்தாராம். ஒரு மொழிக்காக ஒரு கடவுளே இறங்கி வந்திருக்காருன்னா இப்போ அவரை சொல்லாமல் யாரை சொல்ல போகிறோம்? அத்தனை சிறப்புக்குரிய எம்பெருமா முருகப்பெருமான் அறுபது முருகமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதிரை மேனியாகி கிரணிக்கர் முகங்கள் ஆறும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனர் உலகம் என்ற போற்றலுக்குரிய இந்த தமிழ் நிலத்தின் பெரும் தலைவன் எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்த பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை கவனிக்கலாம். நாராயணா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கல் பாறையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா